கட்டளைகளின்படி செய்து என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். நம்முடைய ஆண்டவர் நாம் சுகமாய் குடியிருப்பதை விரும்புகிறார். குடியிருப்பதை அல்ல, அது எல்லாரும் குடியிருக்கிறாங்க. சுகமாய் குடியிருப்பீர்கள். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஆமாம், நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடுகள், மருத்துவ இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் போடுறாங்க. என்னதான் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க பணம் கொடுத்தாலும் சுகம் அவர் தான் கொடுக்குறார். பணம் கொடுப்பாங்க, ஆனால் சுகம். எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் போய் பெரிய நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு நோயை வாங்கிட்டு தான் வர்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ஜனத்தை சுகமாக தங்க பண்ணுறாரா, சுகமாய் குடியிருக்க பண்ணுறாரா. ஏன்னா இன்றைய மக்கள்கிட்ட பெரும் பணக்காரன்ட்ட போய் கேட்டிங்கன்னா எது உலகத்திலே ரொம்ப பெரிய ஆசீர்வாதம்னா சுகமாக இருக்கிறதாயா. அதை அன்னைக்கே அவர் புரிஞ்சிட்டார். நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, குடியிருப்பீங்கன்னு இல்லை. இங்கே நீங்கள் எல்லாருமே குடியிருக்கிறீங்க, ஆனால் சுகமாக குடியிருக்கிறீங்களா? பிரதர், சுகமாக குடியிருக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நாங்கள் சுகமாக குடியிருக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறோம். நம்ம ஆண்டவர் அவ்வளோ கருத்தாக கவனமாக நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காரு பாருங்களேன். தாவீது சங்கீத 4 சொல்லுவார், இந்த ஆசீர்வாதத்தை அவர் வாங்கினாருங்க. அவர் வாங்கி சொல்லுவார், ரொம்ப கஷ்டமான நேரத்தில் கூட அவர் ஒன்று சொல்கிறார் பாருங்க. சங்கீத 4:7-8 வாசிங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். உங்களுக்கு தானியம் திராட்சரசம் எல்லாம் இருக்கு, ஆனால் சுகம் இல்லையே. சுகம் இல்லையே. அவங்களுக்கு ரொம்ப பெருக்கமாக தான் இருக்கு, பெருகிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை விட ஒருபடி மேலே சுகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சுகத்தை கர்த்தர் நமக்கு தர்றார். அந்த சுகத்தை கர்த்தர் நமக்கு தர்றார். அதான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அவனுக்கு தானியம் இருக்கு, திராட்சரசம் இருக்கு, பெரிய சந்தோஷம் இருந்தாலும் அதை விட ஒரு சந்தோஷம். அது எப்படி இருக்குன்னு அடுத்த வசனத்தில் சொல்றாரு. 8ஆம் வசனம், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எப்படி படுக்கிறாரா? எப்படி படுக்கிறாரா? நீங்கள் எப்படி படுக்கிறீங்க? சமாதானத்தோடு. ஏன்னா நம்மளை காக்கிற ஒரு தெய்வம் தூங்குறதே இல்லை. நம்மளை தூங்க வைக்கிறதுக்காக சமாதானத்தோடு அவர் நம்மளை வச்சிருக்காரு. அதனால தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உண்மையிலேயே ஒருத்தனால சமாதானமாக படுக்க முடியுதுனாலே அவன் ஆண்டவரோடு இருக்கிறான், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறான்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பாரத்தை ஏற்றுக்கிட்டே வர்றாங்கல்ல. இவங்க பாரத்தை ஏற்றும் போதே இவங்க சுகத்தை இழக்கிறாங்க. இந்த பாரத்தை ஏற்றும் போதே தேவன் மேல இருக்க விசுவாசத்தை நம்ம குறைச்சிட்டோம். ஆனால் தாவீது சொல்றாரு, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இந்த பாக்கியம் நமக்கு வேணும். அல்லேலூயா, இந்த பாக்கியம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில், ஆமாம், கர்த்தர் நகரத்தை காவாராகில். அதிலே அதே அதிகாரத்தில் கீழே போனால் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்கிறாராம். அப்போ தெரியுதா? அப்போ நான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிற போது தான் எனக்கு நல்ல ஒரு நித்திரை கிடைக்குது. நான் கர்த்தரை முக்கியப்படுத்தும் போது தான் எனக்கு ஒரு அந்த பெரிய ஒரு காரியம். வீடு கட்டிடலாம் போல, வீடு கட்டிடலாம், நகரத்துக்கு வாட்ச்மேன் கூட போட்டுடலாம். ஆனால் காலையிலே எழும்பி வேலையெல்லாம் பார்த்து பயங்கரமாக டயர்ட் ஆகி போய் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. காலங்காத்தாலிருந்து மதியானம் தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் பயங்கர டயர்டாக்கிட்டு போனாலும் மனபாரம் நீங்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தோடு நித்திரை செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்குறாரா. அப்போ இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அதில் இன்னும் மலையாள மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதான், எல்லா தாய்மார்களும் எப்படா குழந்தை தூங்கும் நம்ம தூங்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை தூங்க வச்சுட்டு அவர் தூங்காமலே இருக்கிறார்ல. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம தூங்குற நேரம் நமக்கு ஆயத்தப்படுத்து வரான், நம்ம விழிக்கிற நேரம் நமக்கு தருவாரான். இதுதான் நமக்கு தர்ற நேரம். தூங்குற நேரம் ஆயத்தப்படுத்திகிட்டே இருப்பாரான். நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும், அவனுக்கு சமாதானமாக அவனை வச்சிருக்கணும், அவனுக்கு நன்மையை ஆயத்தப்படுத்தணும், அவனுக்கான நன்மையை கொடுக்கணும்.
அப்படி தான் சொல்லுது. அதனால் கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் நமக்காக செய்கிறார். சூனேமியால்னு ஒரு அம்மா இருந்தாங்க. சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? கர்த்தாவே நீர் ஒருவரே, நீர் தூக்க மாத்திரை இல்லை, நீர் ஒருவரே. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அது புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், வயசு ஏற ஏற தேவன் மேலே சார்ந்து கொள்ளணும். அது இல்லை, அது இல்லை, பிள்ளைக்கு அது இது, ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டீங்க, செத்து போவீங்க சீக்கிரம். அது எனக்கும் சேர்த்தான். நம்ம பறந்துருவோம், செஞ்சுருவோம். நம்ம பேங்க்கே 50 வயசுக்கு மேலே லோன் கொடுக்காது, பேங்க்கே கொடுக்க மாட்டான். அவனுக்கே தெரியும் இந்த ஆள் என்ன ஆயிடுவான், செத்து போவான். அட்லீஸ்ட் இவனுக்கு 58 வயசுக்குள்ளே 20 இயர்ஸ் இருந்தால் கொடுக்கலாம், 58 வயசுக்குள்ளே 15 இயர்ஸ் இருந்தால் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தா இந்த டிக்கெட் தாங்காது. சீனியர் சிட்டிசனுக்கு போய் ஹோம் லோன் கொடுப்பாரா? எப்படி கொடுக்கறது? இது தாங்காத டிக்கெட்டு. இதை நம்பி இன்னொரு 20 வருஷம் எப்படி? அது கஷ்டம். உலகமே கொடுக்காதியா, ஆனால் தேவன் நம்மளை சுகமாக தங்க பண்ணுறாரு. அந்த சூனேமியா வீட்டில் எலிசா தீர்க்கதரிசி வருவார். வரும்போதெல்லாம் அந்த சூனேமியா இருக்காங்கல்ல, எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப அக்கறையோடு கவனிச்சுக்கிடுவாங்க. அவருக்கு தங்குறதுக்கு கட்டில், அவருக்கு மாடியில் ரூமு, அவருக்கு தேவையான சாப்பாடு. அவர் பார்த்துட்டு என்ன கேட்குறாரு தெரியுமா? இவ்வளவு அக்கறையாக செயல்படுறாளேப்பா, இந்த அம்மாவுக்கு என்னப்பா பிரச்சனை? இந்த அம்மாவுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்காப்பா? இவ்வளோ அக்கறையாக என்னை கவனிக்கிறாங்களே. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ அக்கறையாக என்னை தேடி வந்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் செய்வேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ அக்கறையாக என்னை நேசிக்கிற என் பிள்ளைக்கு எலிசா தீர்க்கதரிசியை செய்வார்னா ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியே செய்வார்னா, ஆனால் நீங்கள் அக்கறையாக தேடினீங்களா? சூனேமியா மாதிரி கரிசனையோடு வந்திருக்கீங்களா? ஏதோ போவோம். அந்த எலிசா தீர்க்கதரிசி பார்த்தாலே தெரியும், பேசலை ரெண்டு பேரும். அம்மா பேசக்கூட இல்லை. அந்த அம்மா சாப்பாடு வைப்பாங்க, இவர் சாப்பிடுவார். அந்த அம்மா வீட்டுக்கு போனால் அவர் தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்கும், தங்குவார். எலிசா தீர்க்கதரிசி சூனேமியாலோட அந்த சந்தர்ப்பத்தில் பேசுகிற மாதிரி தெரில. கேயாசிட்ட சொல்லுவார், இந்த அம்மாவுக்கு என்னப்பா பிரச்சனை, இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை கேட்டு சொல்லுன்னு. அந்த அம்மாட்ட போய் கேட்டால் அந்த அம்மா சொல்லுது, உமது அடியால் சுகமாய் கூடி இருக்கிற. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனால் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை தெரியாமல் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறங்க. பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சுகத்தை இழந்துருவீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அப்போதான் உன்னை ஆதரிப்பார். பாரத்தை வைக்காத வர, அப்போ எப்போ பாரத்தை வச்சோம்னு கண்டுபிடிக்கலான்னா, இன்னைக்கு நைட்டு போய் படுத்தங்க, சுகமாக படுத்துட்டேன், அப்போ நீங்கள் வச்சுட்டீங்க. அதான் ஒரு பாட்டி 10 கிலோ வெயிட்டோட டவுன் பஸ்ஸில் ஏறிச்சான். டவுன் பஸ்ஸில் ஏறியும் தலையில் என்ன வச்சுக்கிட்டே இருந்துச்சான், வெயிட்டை வச்சுக்கிட்டே இருந்துச்சான். கண்ட்ராக்டர் சொன்னாரா, ஏமா தலையில் தூக்கிட்டே இருக்க, இந்த பஸ்ஸில் வச்சா என்ன? அது வைக்க மாட்டேன். இப்படி தான் இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைங்க இருக்கிறீங்க. ஆனால் குழந்தையே இல்லாமல் ஒரு வயதான நிலைமையை நோக்கி நகன்று கொண்டிருந்த சூனேமியால் சொல்லுகிறாள், உமது அடியால் சுகமாக இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை உண்மையாக நேசித்து அவர் வழிகளில் நடக்கிறவங்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் கையில் கொண்டு வந்து திணிச்சு ஆசீர்வதிக்கிற தேவனை. இந்த சூனேமியால், எலிசபெத்து, இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட கேட்டகரி. அவங்க விரும்பாம கூட இருந்தாலும் நீ இதை வச்சுக்க அப்படின்னு கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல, எனக்கு அது ஒரு கஷ்டமா தெரியல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு இது வேணும், ஏன்னா உன்னை நான் சுகமாக குடியிருக்க பண்ணுவேன். உங்கள் வாயில் வர்ற வார்த்தை எப்படி இருக்கு? என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது அந்த சூனேமியாலோட வார்த்தை தான். அவ்வளவு தேவை இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு காரியம் இருக்கு. உமது அடியால் இந்த தேசத்தில் எப்படி இருக்கேன்? சுகமா இருக்கிறேன். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற ஒரு தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் நமக்கு தேவைங்க. உண்மையில பெரிய திட்டங்களை செய்கிறோம், ஆமாம், பெரிய சாதனைகளை செய்கிறோம், இதெல்லாம் ரெண்டாவது.
நான் முன்னாடி நினைக்கிறது அப்படிதான், அதை வாங்கணும் இதை வாங்கணும், ஆண்டவருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும்னு. அது இல்லாத விட அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அப்போ தான் இப்போ நம்ம ராஜ்யத்தை கட்டவா வந்தோம்? அவர் ராஜ்யத்தை கட்ட தானே வந்தோம். அப்போ ஆண்டவர் நம்மளை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யட்டும், அவர் செய்கிறத செய்யட்டும். நம்ம ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவர் நிறைவேற்றுகிறதே அவர் நிறைவேற்றியே முடிப்பார். சில நேரம் அவர் இன்னும் கொஞ்சம் ஆயுசை கொடுத்து நம்மளோட நிறைவேற்ற போகிறாரு. நம்ம ஏன் அவசரப்படணும்? பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்கள், நம்ம ஏன் அவசரப்படணும் சொல்லுங்கள். ஆமாம், அவசரப்பட்டு 10,000 20,000 50,000 1 லட்சம் கடை வாங்கிட்டு இந்த நாளைக்கு வருவானே எனக்கு எப்படி தூங்குறதுன்னு தெரிலையே, நாளைக்கு காலையில் பணம் கட்டணுமே, தூங்க முடியாதுங்க தூங்க முடியாதுங்க, எனக்கு கடன் ரொம்ப இருக்கு, நான் எப்படி தூங்குறதுங்க, தூங்க மாட்டேங்க. தூக்கம் வராத, தூக்கம் குறைய ஆள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிட்டே வருவாங்க. வெளியே தான் இப்படி ஆவாங்க, உள்ளே ரொம்ப டேமேஜ் ஆகும், உள்ளே ரொம்ப டேமேஜ் ஆகும். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்மளை சுகமாக தங்க. அதை விட முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன், விசுவாசிங்க, நல்ல ஆகாரங்கள் அந்த பேக்கில் இருக்குல்ல, கவருக்குள்ளே அதை விட்டுருங்க. நல்லா அழகாக சமைச்சு கடைகளில் வாங்கிட்டு வந்து நல்ல காய்கறிகள் நல்ல கீரைகள் ஸ்தோத்திரம் பண்ணி டெய்லி உங்கள் வீட்டில் கீரைகளை நல்ல காய்கறிகளை நல்லா சாப்பிடுங்க ஸ்தோத்திரம் பண்ணி. ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் தான் படைச்சார். நம்புறவங்க கைத்தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் வீடுகளில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாடே கிடையாது. நல்லா சாப்பிடணும், ஆண்டவருடைய திட்டமே அதான். அவர் அதெல்லாம் படைச்சி கொடுத்ததுக்கு அதான், கீரைகள் அவர் படைச்சதுக்கு காரணம் தான். இதெல்லாம் நம்மளை சுகமாக தங்க வைக்கிறதுக்கு தேவன் கொடுத்த ஞானம். நான் கேட்பேன், இந்த கீரையை எப்படி மனுஷன் கண்டுபிடிச்சா? அதான் ஞானம், கர்த்தர் தான் கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம சாப்பிடணும், நமக்கு அந்த ஒரு விருப்பம் வரணும், நமக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அதை குறித்து நம்மளோடு பேசுகிறார். அதே 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, லேவியராகமம் 26 நீங்கள் கவனிச்சு பாருங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பாத்தீங்களா, நம்ம கையில தான் இருக்கு மழை வர்றது, அவங்க கையில இல்லை. அவங்க என்ன செஞ்சாலும் மழை வராது, நான் ஆணித்தரமா சொல்லுவேன். ஆனா நம்ம ஆளு தப்பு செஞ்சா மொத்த மழையை நிறுத்திடுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்த போது 3 வருஷமா 6 மாசமா என்ன பெய்யல? மழை பெய்யல. ராமநாதபுரத்தில் 1 வருஷம் மழை பெய்யாதனால எல்லா கிணத்துக்குள்ளேயும் 15,000 ரூபாய் காசு கொடுத்து போர் போட்டாங்க. பேசாம எத்தனையோ லட்சம் ரூபாயை நம்ம காப்பாத்திருக்கலாம். இது காரணம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, என் கட்டளைகளின்படி நீங்க செஞ்சீங்கன்னா, என் கற்பனைகளை நீங்க கை கொண்டீங்கன்னா தேசம் செழிப்பா இருக்கும். இன்னைக்கு தேசம் கெட்டு போனதுக்கு காரணம் தேசத்தை ஆளுகிறவங்க இல்லை, கிறிஸ்தவங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? ராமநாதபுரத்தில் இருக்கிற சொத்துக்கள், மதுரையில் இருக்கிற சொத்துக்கள், இங்கே இருக்கிற ராஜாக்கள் கிறிஸ்தவங்களுக்குன்னு ஒதுக்கி கொடுத்தாங்க. பிற்காலத்தில் அது ஒரு சபையை சார்ந்ததாக போயிடுச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு கோர்ட்டில் என்ன சொல்ல தெரியுமா? நாங்கள் கொடுத்தது ஆஸ்பத்திரி கட்ட, நாங்கள் கொடுத்தது ஸ்கூல் கட்ட, இங்கே லட்சக்கணக்கான கடையை கட்டி வச்சுருக்காங்க, சீக்கிரமாக காலி பண்ணி இடத்தெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு அரசாங்கம் இப்போ கேட்குது. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம தாங்க எல்லாத்துக்கும் காரணம். இன்னைக்கு நம்ம சரியில்லாதனால தாங்க மழை பெய்யலை, நம்ம சரியில்லாதனால தாங்க தேசம் சபிக்கப்பட்டு போச்சு. நம்ம ஜெபிக்க வேண்டியது யாரோ எவருக்காகவோ இல்லை, கடை கட்டி கோடி கோடியா பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டியது நம்மில் இருக்கிற குறைகள் நீங்க வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரர் இடத்துல சொல்லுவார், உங்களுடைய கற்பனைகளின்படி செய்ய தீவிரிக்கிறேன். இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒன்று மட்டும் சொல்றேன், நல்லா எழுதி வச்சுக்கிறங்க. வசனத்தை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ இழக்கிறது பணத்தை இல்லை, சுகத்தை. வசனத்தை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ இழக்கிறது தூக்கத்தை, நீ இழக்கிறது நித்திய ஜீவனை, நீ இழக்கிறது ஆண்டவருடைய அன்பை. சுயபலத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டீன்னா நீ இழக்க போறது சீக்கிரம் சுகத்தை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆனா தேவனை நம்பி அவருடைய கற்பனைகளை கை கொண்டா உனக்காக செழிப்பை தருவார்.
உங்களுக்காக நன்மைகளை தருவார். அவருடைய கற்பனை எனக்கு என்ன சொல்லுது, நான் அதை கை கொண்டு ஆகணும், அதை விட்டு நான் விலகக்கூடாது. உம்முடைய கட்டளைகளின்படி நான் கை கொள்ளும்படி அதை நீர் எனக்கு கருத்தாய் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை நான் கை கொள்ளும் போது நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு தான் அதிக தூக்க மாத்திர வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. உண்மையை சொல்றேன், கவலைகளை தூக்கி போட்டுறணும். ஜோபம் தேவையில்லாதுக்கெல்லாம் வேண்டாம். என் கவலையை உங்கள் மேலே வைக்க எனக்கு கிருபைதார். நான் ஏன் கவலைப்படுறேன்? நான் எதையும் மாற்ற போகிறதில்ல. நான் வெள்ளையை கருப்பாக்கவோ கருப்பை வெள்ளையாக்கவோ பின்ன ஏன் நான் கவலைப்படுறேன்? எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர்னா நான் கவலைப்பட முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நம்மளாம் கவலைப்படுற கூட்டம். நான் கவலைப்பட முடியாது. அந்த நேரத்தில் அதை அவர் நிறைவேற்றுவார். நம்புறவங்க கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம். அப்போ இங்கே பாருங்க, நான் அந்த ஆண்டவரை பார்க்கும்போது பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மிருகங்கள் தன் கனியையும் கொடுக்கும். 5ஆம் வசனம் வாசிங்கப்பா. திராட்சை பழம் பறிக்கும் காலம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். பாத்தீங்களா? ஆண்டவர் நம்மளோட பண தேவைகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்காருன்னு மட்டும் எனக்கு இது புரியுதுங்க. என்னன்னா, உங்கள் வீட்டில் கோதுமையை நீ போரடிக்கிறது திராட்சை பழம் பறிக்கிற காலம் வரைக்கும் இருக்குமா? திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரும். அப்படின்னா திராட்சை பழம் பறிச்சா தான் அடுத்த வருமானம் வரும். அது வரைக்கும் கோதுமை உனக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. உன் வருமானம் நிற்காதுங்கிறார். கோதுமை வயல் வேற, திராட்சை வயல் வேற. திராட்சை வயல் விளையிற இடம் வேற, கோதுமை விளையிற இடம் வேற. அப்போ உனக்கு திராட்சையிலிருந்து வருமானம் வர்ற நேரம் அது வரைக்கும் உனக்கு கோதுமையிலிருந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வருமானம் உனக்கு சரியாக வந்தால் தான் நீ சுகமாக தூங்க முடியும். அதுக்கு என் கட்டளைகளின்படி நடப்பியா? அதுக்கு என் கற்பனைகளின்படி கை கொள்ளுவியா? நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருவோம் பாஸ்டர். 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கடன் கூடுமே ஒழிய தேவனுடைய கிருபை கிடைக்கணும்னா கட்டளையை கருத்தா பார்க்கணும். இந்த 26 லேவியராகமம் சொல்லுது, உன் வீட்டில் விக்கிரகத்தை நிறுத்தாத, பொருளாசையை நிறுத்தாத, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரி, நான் சொல்லுகிறபடி நீ செய்தா தேசத்தில் உனக்கு மழை பெய்யும். அப்போ பாருங்க, எப்படி பாருங்க, இன்னைக்கு ஆடி 18 தாண்டி 10 நாள் 15 நாள் வந்துட்டோம். இன்னும் என்ன பெய்யலை? என்ன பெய்யலை? எல்லாரும் விதை நெல்லை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ராமநாதபுரம் உட்பட ஒரு மழை பெஞ்சாதான் விவசாயி நிலத்துல விதைப்பான். அந்த மழை எதுக்கு அடையாளம்னா அந்த நிலம் ஈரமாகும். அப்பதான் விதைச்சா என்ன செய்யும்? முளைக்கும். இல்லைன்னா விதையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அப்ப மழைக்காக காத்திருக்கிறான், விதைக்கிறதுக்கு மழை பெய்யலை. மழை பெய்யாத போது நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நம்மளை சரி பண்ணணும். தேசத்தில் ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது? இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் பாருங்க. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு. இதே பேருக்கு ஆமா, சாப்பாடு பக்கத்தில் வச்சாலே மூஞ்சி ஒரு மாதிரியா போகுது. அது என்னன்னே தெரியல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு. என்ன கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, உன் அப்பத்தை எப்படி சாப்பிடுவியா? எப்படி சாப்பிடுவா? திருப்தியா. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் அப்பத்தை திருப்தியா சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எப்படி குடியிருப்பீங்களா? குடியிருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை, சுகமா. அப்போ அந்த சாப்பாடை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையில் சாப்பிடுங்க. மனுஷன் உருவாக்கின கேஎஃப்சியாக இருக்கட்டும், மனுஷன் உருவாக்கின பெப்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் லிமிட்டாக வச்சுக்கிறோங்க. தேவன் உருவாக்குனதை நல்லா சாப்பிடுங்க. அல்லேலூயா. அது என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடுங்க. அதான் சொல்கிறான், பொரோட்டா நிறைய சாப்பிட்றாங்களா கேரளாவில், அதிகமாக அவங்களுக்கு ஒரு நோய் வருது. அப்புறம் இப்போ அவேர்னஸ்லாம் கொடுத்து என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டுக்கப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் படைச்சதை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடலாம். ஆண்டவர் படைச்சதை எப்படி சாப்பிடலாம்? எல்லாத்த விட இன்றைக்கி நான் காலையில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த புதிய மாதத்தில் அவருடைய கற்பனைகளை கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ ஓடினாலும் அவருடைய கற்பனைகளை விட்டு விலகிட்டீங்கன்னா பொத்தலான பைதான்ப்பா, பொத்தலான பைதான்ப்பா. ஃபினான்சியலில் ஒரு தடுமாற்றம் வந்துருச்சுன்னா தூக்கம் நிறுத்தப்படும். ஃபினான்ஷியல் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா தூக்கம் நிறுத்தப்படும். அதனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கை எப்பயும் மேலே தான் நோக்கி இருக்கணும்.
இங்கே இருக்கிற நிறைய பேர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலை, பெருசாக எதுவுமே செய்யலை. அதுக்கு முன்னே பண தேவைகள், அதுக்கு முன்னே கத்தர் தர்ற சம்பாத்தியத்தை நேர்த்தியாக செய்ய தரல. சின்ன பொருள் கூட தேவையில்லாமல் வாங்காதீங்க, எல்லாத்துக்கும் மேலே நோக்கி பாருங்கள். சின்ன பொருள் கூட, ஏன்னா நிம்மதியான வாழ்க்கை. இன்றைக்கி மனுஷங்கிட்ட இருக்க பெரிய தப்பை என்ன தெரியுமா? அவனுக்கு இன்னைக்கு என்ன தேவை, இந்த வருஷம் என்ன தேவை, இதை சரியாக புரிஞ்சிட்டாலே சரியாக வாழ ஆரம்பிச்சிருவான். ஆமாம், அவனுக்கு இன்னைக்கு எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வேணுங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டோனாலே நம்ம தேவையில்லாததுக்கு நேராக நம்ம பணத்தை நீட்ட மாட்டோம். ஆண்டவர் ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கணுனாலே அவன் நல்லா செலவு பண்ணுறானான்னு பார்ப்பாரு, அவன் ஆண்டவருக்காக செலவு பண்ணுறானான்னு பார்ப்பாரு, அவன் எப்படி வாழ்கிறான்னு பார்ப்பாரு. அப்போ இன்றைக்கி சொல்கிற, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ உன் அரண்மனைக்குள்ளே, இது ரெண்டும் சேர்ந்து தான் சுகமாக இருக்க முடியும். வீட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்த பிரதர் என்ன உங்கள் வீட்டில் இன்னும் ஒரு திருமணம் கூட நடக்கலை. அது எங்க பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த அம்மா அவ்வளோதான், அந்த மனுஷன் இப்படி இருப்பார், பெட்டி பாம்பு மாதிரி, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அவரும் ஒரு வாத்தியாருன்னு தான் பேர், அவர் ஒரு வார்த்தை பேசுகிற அளவுக்கு அங்கே தைரியமே இல்லை. மொத்தத்தில் அந்த அம்மா தாங்க காரணம், அந்த வீட்டில் 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கிறது. என்ன செய்கிறதுனே தெரியல பாஸ்டர், என்ன செய்கிறதுனே தெரியல, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, வேதனையோடு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் பெரிய டீச்சர்ஸ். வீட்டில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டில் என்ன இல்லை, சுகம் இல்லை. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டா கொஞ்சமாக இருந்தாலும் ருசியான ஒரு வாழ்க்கை, கொஞ்சமாக இருந்தாலும் சுகமான ஒரு வாழ்க்கை, சூனேமியால் போல ஒரு வாழ்க்கை. அதனால் அதே சங்கீதத்தில் தாவீது சொன்னார், இஸ்ரவேலே நான் உன்னை மறந்தா என் வழக்கை, எருசலேமை நீ நினச்சி பார், எருசலேமோடு நீ இணைந்து பார், உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும். பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே வர்றதை குறைச்சிருவான், கூட்டத்தை வர்றதை குறைச்சிருவான், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றதை குறைச்சிருவான். மொத்தத்தில் சர்ச்சில் வந்து தூங்க பண்ணிடுவான், வீட்டில் தூக்கத்தையே கெடுத்துருவான். ஆமாம், உலகத்திலேயே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கிறிஸ்தவனுடைய முதல் வீழ்ச்சி, எல்லாரும் சொல்லுங்கள், கிறிஸ்தவனுடைய முதல் வீழ்ச்சி சபையில் தான் தொடங்குது. ஒருத்தன் சபையில் தூங்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் விழுந்துட்டான்னு அர்த்தம். பகிரங்கமாக அவன் விழுந்துட்டான், அவனுக்குள்ளே ஏதோ குறைவு மாட்டிக்கிட்டான். அதனால சொல்கிறேன், சபையில் தூக்கம் வந்துச்சுன்னா 3 நாள் லீவு போட்டு உபவாசம் போடுங்க, உங்களுக்கு ஆயுசு நாள் நீடித்து வரும். சபையில் மட்டும் தூங்கிறவே செஞ்சிடாதீங்க தயவு செய்து. சபையில் தூங்காமல் நீங்கள் உங்களை காத்துக்கிட்டீங்கனாலே வீட்டில் படுத்த உடனே கர்த்தர் சுகமாக தங்க பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கிறனோ? அப்போ யாரங்க சுகமாக தங்க பண்ணுவார்? யாரை? அதான் போட்டிருக்கு, அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவனைத்தான், அவருடைய கற்பனைகளை கை கொள்றவன் தான். அதெல்லாம் போய் சொல்லலாம்ங்க, அதெல்லாம் காசு வரும்ல, சொல்லுங்க, சைன் போடுங்க, போடுங்க, பணம் கிடைக்க போகுதுங்க. ஆனால் சுகம் வேணாம், எனக்கு அந்த பணம் எனக்கு வேணாம், பணம். ஆமாம், இந்த 1000 ரூபாய்க்கு ஃபார்ம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, இப்போ கொடுக்குறோன்னு நான் படித்து பார்த்தேன், எதுவுமே எனக்கு ஒத்து வரல. கரண்ட் பில்லுலே நான் அடி வாங்கிட்டேன், கிழிச்சு வேணான்னு சொல்லிட்டேன், கொண்டு போ. என் கரண்ட் பில்லே நான் அதை விட கூட கட்டுறேன். ஆண்டவர் 1000 நமக்கு தந்துகிட்டே இருக்காரு, எனக்கு அது வேண்டாம். நீங்கள் தகுதியானவங்க வாங்குங்க, தப்பு இல்லை. தகுதி இல்லாத நம்ம அதை வாங்கக்கூடாது. அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சுருக்கான், ஒரு கண்டிஷன் வச்சுருக்கான், அதை ஏமாத்துறதுக்கு நம்ம வரல. இல்லை, கர்த்தர் நம்மளை லட்சங்களுக்கு மேலே தர உண்மை உள்ளவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நமக்கு தருவார். ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், தேவை வர்றதுக்கு முன்னே தேவன் வருவார். சத்தமாக சொல்லுங்க, தேவை வர்றதுக்கு முன்னாடி தேவன் வருவார். அதனால தான் சொல்லணும், ஆண்டவரை உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளணும். எல்லாரும் சேர்ந்து எலும்பி நின்று உபாகமம் 28:1 வாசித்து நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் எலும்பி நில்லுங்க, கையில் பைபிள் எடுத்துக்கிறங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற, வாசிங்க என்னோடு சேர்ந்து, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய
நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கவனமாக இருந்தோன்னா இந்த பட்டணத்தில் நம்ம தான் மேலான ஜாதி, நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி, நம்ம தான் உயர்ந்த ஜாதி, நம்ம தான் மேன்மையானவர்கள். அதை மட்டும் செஞ்சால் போதும். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டா கர்த்தர் உங்களை வாழாக்காம கீழாக்காம நீ வாங்கிறத விட அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனா கர்த்தர் மாற்றுவார். கையை நல்ல மேலே உயர்த்தி, ஆண்டவரே நம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற சபையா நம்முடைய கற்பனைகள் சுகமாய் கூடி இருக்க பண்ணுவார். சுகமில்லாத வீடுகள் கற்பனையை விட்டு விலகுனீங்கன்னான்னு பாருங்க.